ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு கொண்டக்கடலை வச்சு நம்ம பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த கருப்பு கொண்டக்கடலை அப்படியே கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு சில பேர் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, ஒரு சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி பிரியாணியாக பண்ணி கொடுங்கண்ணே, கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ பிடிக்கும். பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுக்க முடியும். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் 200 கிராம் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை நைட்டே மொதல் நாளே ஊற வச்சுக்கணும். ஏன்னா மார்னிங் அப்போ தான் நமக்கு செய்கிறதுக்கு கஷ்டம் இருக்காமல் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நமக்கு நல்லா ஊறினா தான் நமக்கு விசில் போட்டு எடுக்கும்போது நல்லா வெந்திருக்கும். ஸோ நைட்டே நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு மொதல் நாளே நம்ம ப்ரீ பிளானிங்கோடு இருக்கணும். ஏன்னா நம்ம ஊற வைக்கிறதுனால அப்போ தான் மார்னிங் எழுந்துச்சி குழந்தைங்களுக்கு டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். மார்னிங் நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இது ஊறி இருக்குதுன்னு. கண்டிப்பாக இது ஊறது பார்த்தீங்கன்னா மினிமம் 8 ஹவர்ஸாவது ஆகணும். அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும் ப்ராப்பராக. சப்போஸ் உங்களுக்கு நைட்டு சாப்பிட்ணுன்னு தோணுனா நீங்கள் மார்னிங் கூட இந்த மாதிரி கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு நீங்கள் ஈவினிங்காக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நான் மார்னிங் லஞ்ச் ரெசிப்பியாக செய்கிறதுக்காக இந்த மாதிரி நைட்டே நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த பருப்பு ஊறி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஊறினா தான் நமக்கு அந்த பிரியாணியில் போய் நல்லா வெந்து வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. அதுவும் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா எதுவுமே எடுக்கல. வீட்டு ரைஸில் தான் நான் இந்த பிரியாணி இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 2.5 கிளாஸ் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பாலே இதை செய்யலாம். சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது ரைஸை ஊற வைங்க. முன்னாடியே ஊற வச்சுன்னா ரைஸ் எல்லாமே நமக்கு உடஞ்சி போயிடும். நான் வீட்டு ரைஸ்னால நமக்கு எவ்வளோ ஊறினாலுமே நமக்கு ரைஸ் குலையாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவராவது நமக்கு இந்த ரைஸ் ஊறினா தான் நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு அந்த ரைஸ்லாம் நல்லா குக் ஆகி வரும். ஸோ ரைஸ் எல்லாமே நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி கருப்பு கொண்டக்கடலை நான் ஊற வச்சு அப்படியே பிரியாணியில் சேர்ப்பேன். வேக வச்சுட்டு நான் சேர்க்க மாட்டேன். எப்போயுமே டேரெக்டாக தான் நான் சேர்ப்பேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். குக்கர் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக குக்கரில் போட்டு தான் விசில் போட்டு தான் நான் பிரியாணி பண்ணி எடுக்க போகிறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். என்ன ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். இதுதான் ஊற்றணுன்றது கிடையாது. ஆப்ஷனல் தான். ஆயில் உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈக்குவலாக நல்லா ஃப்ரை ஆகி வரும். நெக்ஸ்ட் நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பெரிய வெங்காயம் கிட்ட அந்த 4 பெரிய வெங்காயத்தை நறுக்கி நம்ம அப்படியே கையால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உதிரியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும். நமக்கு தனித்தனி லேயராகவும் நமக்கு பிரிய ஆரம்பிக்கும். இல்லைனா மொத்தமாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரித்து விட்டினா நமக்கு சீக்கிரமும் வெங்காயம் நல்லா வெந்து வரும். எல்லா வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். நம்ம போட்டிருக்க வெங்காயம் எல்லாமே நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் வதங்கணும். நமக்கு அது வதங்கும் போதே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பொருளாக சேர்க்க ஆரம்பிக்கணும். நல்லா வதங்கிறதுக்காக நான் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு. இதையும் போட்டு நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் மேக்ஸிமம் வதங்கன்னா தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா போதும், நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். நான் மேலே குக்கர் இருக்குது பாருங்கள், அந்த குக்கரை நான் மேலோட்டமாக வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக மேலோட்டமாக வைங்க. சீக்கிரம் நம்ம வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி அப்பப்போ மூடி போட்டு வதக்குறீங்கன்னா போதும், நல்லா வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. மேக்ஸிமம் பிரியாணி பண்ணுறது பார்த்திங்கன்னா வெங்காயம் தான் வதக்குறது ரொம்ப வேலை. ஏன்னா வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கினா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ண முடியும். ஆனால் வெங்காயம் வதங்கிச்சுன்னா போதும், நம்ம டக்கு டக்குன்னு அடுத்த பொருளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 4 தக்காளி கிட்ட எடுத்துருக்கேன், பெரிய தக்காளியை, அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கீரி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். தக்காளி நம்ம போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா கொலன்னு ஆகுற வரைக்கும் வதங்கணும். இல்லைனா நமக்கு சாப்பிடும் போது அதோட தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்கும். நல்லா நம்ம வதக்கிறது தான் இருக்குது நமக்கு அந்த பிரியாணி டேஸ்ட் வரதே. ஸோ நல்லா வதக்கிக்கலாம். நான் தட்டு போட்டு மூடி வதக்குன்னு சொன்னேன் பாருங்கள், அதே மாதிரி தட்டு போட்டு மூடி கூட வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். அதே மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நான் மசாலா சேர்த்துக்க போகிறேன்.
நான் வந்து தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஈக்குவலாக மசாலா சேருங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். மசாலாலாம் சேர்த்துருக்கோம். வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கருப்பு கொண்டக்கடலை நான் சேர்த்துக்க போகிறேன். வேக வைக்காத கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சது மட்டும் தான் நான் அப்படியே சேர்க்குறேன். நிறைய பேர் வந்து இந்த பிரியாணியில் வந்து வெள்ளை கொண்டக்கடலை கூட சேர்த்து கூட பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து அந்த வெள்ளை கொண்டக்கடலை மட்டும் போட்டுறாதீங்க. அதை ஸ்கிப் பண்ணியிருக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா, வெள்ளை கொண்டக்கடலை வந்து நமக்கு எந்த ஒரு ஹெல்த்துமே கிடையாது. அது ஒன்லி கேஸ்டபிள் அவ்வளோதான். ஸோ அதில் நல்லது எதுவுமே நமக்கு கிடையாது. இந்த மாதிரி நம்ம கருப்பு கொண்டக்கடலை இந்த மாதிரி பிரியாணி வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே வந்து ஹெல்த்தியானதை சூஸ் பண்ணி தான் நான் செய்வேன். ஸோ நம்ம கருப்பு கொண்டக்கடலையும் போட்டாச்சு. வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. புதினாவும் எடுத்துக்கணும், அதே அளவு கொத்தமல்லியும் எடுத்துக்கணும். 2யுமே வந்து ஈக்குவலாக சேருங்க. ஸோ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லெமன் நான் எடுத்திருக்கேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதை அப்படியே புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் சேர்க்கனாலும் சேர்க்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட லெமன் இல்லை அப்படின்னா வீட்டில் தயிர் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. ஸோ நான் வந்து 2½ கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன். அதே கிளாஸ்லேயே நம்ம ரேஷியோ படி ஒரு 5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கணும். அது வீட்டு ரைஸ்னால நல்லா குக் ஆகணுனால கொஞ்சம் எக்ஸஸாக கூட சேருங்க. நம்ம குழஞ்சாலும் எதுவுமே ஆகாது. சப்போஸ் நீங்கள் பிரியாணி ரைஸு, ஜீரக சம்பா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோவில் தண்ணி சேருங்க. பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 கிளாஸுக்கு வந்து அரை கிளாஸ் தான் தண்ணி ஊற்றணும். நம்ம வீட்டு ரைஸ்லாம் பண்ணும்போது 1 கிளாஸ்க்கு வந்து தாராளமாக 2 கிளாஸ் தண்ணி வைக்கலாம். ஏன்னா வீட்டு ரைஸ் வந்து குழஞ்சாலும் நமக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ அதனால் 2த்துக்குமே கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் வந்து சீரக சம்பா, அதேமாதிரி மட்டன் பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரேஷியோ அப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குக்கரை லைட்டாக க்ளோஸ் பண்ணி மூடி போட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணி கொதி வந்து ஆரம்பிச்சிருக்கு. நல்லா தண்ணி கொதிச்சிருக்குது. இப்போ நம்ம வந்து ரைஸ் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரிசியை நல்லா 2 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அந்த ரைஸை சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து பிரியாணியில் வந்து உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே பார்த்தா தான் உண்டு. அதுக்கப்புறம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு சரியாக அந்த ப்ராப்பராகவும் நமக்கு அந்த பிரியாணி டேஸ்ட்டு வராது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த சென்னா பிரியாணியோட ரெசிபியை ஷேர் பண்ணுங்கன்னு. ஸோ அவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ரைஸ் வந்து கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் குக்கர் போடுங்க. அப்போ தான் நமக்கு ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து வரும். குலையாமல் நமக்கு இருக்கும். முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வராது. நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் வந்து குக்கரை போட்டு நான் மூடி போட்டு விசில் போடுவேன். அப்போ தான் கரெக்டாக எனக்கு ப்ராப்பராக நல்லா வெந்து வரும். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து 2 விசில் கிட்ட விட்டு நான் பிரியாணி எடுக்க போகிறேன். சப்போஸ் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து விசில் போட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் தம் போட்டு தான் இறக்கணும்னு இருந்துச்சுன்னா, தம் போடுறது வந்து என்னோடய சேனல் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அதை போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தம் போடுங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வரும். வீட்டு ரைஸ்னால நான் வந்து 2 விசில் கிட்ட கொடுத்துருக்கேன். அப்போ தான் நல்லா வெந்து வருன்றதுக்காக. ஸோ விசில் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், ரைஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்குது. கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வேகணும். அப்போ தான் நமக்கு அது சாப்பிடும்போது ரைஸ் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். மேலோட்டமாக வந்து புதினா இலையை தூவிக்கலாம். அந்த புதினா இலையோடு அந்த தூவும்போது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா. ஸோ கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்ம ஃப்ளேவராக இருக்குது. அதுவும் இந்த சென்னாவோட செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நான் வந்து இந்த மாதிரி மார்னிங் டைமில் இருந்துச்சு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பண்ணி கொடுப்பேன். குழந்தைங்க எல்லாமே நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இதேமாதிரி செஞ்சு கொடுங்க. லஞ்ச் பாக்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து எம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கருப்பு கொண்டைக்கடலை வச்சு எப்படி பிரியாணி பண்ணால் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.